3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 25 லட்சம் வரும்போது இது ஒரு அரசியல் நகர்வா இருக்கா ஐயா தேர்தலுக்கு முன்னாடி? இது கேட்குற கேள்வியே நீ சரியாக கேட்கல. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் காட்டமாக பதிலளித்துள்ளார். இப்போ இது 3 ஆண்டுகள் மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்சது. இப்போ வந்து கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டத்தில் 25 லட்சம் மகளிருக்கு கொடுக்குறாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 25 லட்சம் வரும்போது இது ஒரு அரசியல் நகர்வா இருக்கா ஐயா தேர்தலுக்கு முன்னாடி? இது கேட்குற கேள்வியே நீ சரியாக கேட்கல. இப்போ நீ வந்து 19 தான் கேட்குற. 19 லட்சம் இப்போ தான் டிவியில் முதலமைச்சர் சொன்னார். நீ கேட்குற கேள்வியே 25 லட்சங்கிற. இதுலேயே திருவிடைய தன்மை, தன்மை, தன்மை. ஆக இது வந்து மற்ற இது வந்து நீங்கள் அதான் அந்த சொல்லுவாங்க மஞ்சள் காமால கண் பத்தன்னு சொல்லுவாங்க. அதே பழமொழி தான் இங்கிறது. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க, ஆனால் செய்யலை. இதுவரையில் பல அதிமுக ஆட்சியில் இப்போ வந்தது அவர்கள் பண பயன் பெற்றார்களா? யாராவது பணம் பயன் பெற்றார்களா? இது தொடர்ச்சியாக ஒரு திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வந்து மக்களுடைய குறையை கேட்டு அது பணம் 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டது. 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி எந்தெந்த கோரிக்கை இருக்கிறது என்று அதை அறிந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசு நம்முடைய அரசு. இப்பொழுது அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட 19 பேர்களுக்கு இப்போ அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த திட்டத்துடைய விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தவித அரசியல் சாயமும் கிடையாது. இது செய்யாத மக்கள் கிடைக்காத மக்கள் பாராட்டுகின்றார்கள். அதனால குற்றம் சொல்வதற்கு இதெல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.